வணக்கம்களே. இந்த தவில் வைத்து வாழ்ந்த சின்ன பிள்ளை தம்பி வந்து இறந்த சம்பந்தமாக பலர் வந்து பலதும் வந்து காய்ச்சிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் உட்பட. நேற்று தான் வந்து இறப்பு நடந்தது. ஆனா இன்றைக்கு அந்த குடும்பமே மொத்தமாக இருந்து கொண்டு, YouTubeக்கு வந்து பேட்டி கூட கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக விஷயம், தாங்கள் அந்த பொறுப்புகள் என்ன அப்படின்றத தாண்டி, அடுத்தவர்கள குற்றம் சுமத்துறதுல அவர்கள் வந்து மிக கவனமாக முதல் 2ஆம் நாளே இருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் தாண்டி பலர் வந்து பல காரணங்கள வந்து உண்மையில சொல்லிக் கொண்டிருக்கணும். அது காரணம், ஃபோன குடுத்ததான் காரணம், இந்த சின்ன வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பலன்றதான் காரணம், ஒழுங்கா படிக்கலன்றதான் காரணம், மற்றது என்ன இவருக்கு இந்த வயசுல என்ன இந்த மாதிரி ஒரு பெண்ணோட அப்படின்ற மாரிலாம் பல விடயங்கள சொல்லினோம். ஆனால் இவை யாருமே சொல்லாத, இல்ல இவைக்கு விளங்காத ஒரு விடயத்த தான் நாங்கள் சொல்லப் போறோம். உண்மையில அதுதான் காரணமே என்னன்றத சொல்றோம். இந்த தவில் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்றார்கள். இல்ல இருந்த வேலையிலிருந்து கொண்டு கூட அந்த அடிக்கிறார்கள். அப்படியான வேலைகள செய்றவர்களுக்கு வந்து உடம்பு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹை எனர்ஜில ஒரு கடும் சக்தி கொண்டு வெளிவிட்டுக் கொண்டே இருக்கும். அதுவும் சின்ன வயதிலேயே வந்து அவர்கள் அந்த மாதிரி இருக்கைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அது ஒரு மிகப்பெரிய சக்திய கொண்டு வரும். இது உங்களுக்கு தெரியும் உலகத்துல 2 சக்தி இருக்கு. ஒரு ஆண்மை சக்தி, மற்றது பெண்மை சக்தி. அப்ப அந்த ஆண்மை சக்தின்றது வந்து கண்ட்ரோலா இருக்கைக்க அது சாதாரணமா தான் இருக்கு. இப்ப நார்மலா ஒரு பெரும்பான்மையான ஆட்கள் வந்து அப்படித்தான் இருப்பினும். சாதாரணமா தான் இருப்பினும். அவைக்கு அது பிரச்சனை வர்றது இல்ல. இருந்து சில பேருக்கு மட்டும். அதாவது வந்து அவருக்கு தெரியும். நீங்க அதீதமான திறமைய காட்டுவாங்க. அது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும், வேற வேற விஷயங்கள் சொல்லி, அது ஆண்கள்ல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னமே அதீதமா திறமை காட்டுற எல்லாருக்குமே வந்து அது காரணமே அந்த சக்தி தான். உங்களுக்கு அந்த ஹார்மோன் இது எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. அப்ப அந்த சக்திய வந்து சமப்படுத்தணும்னா என்னன்னா, அந்த பெண்ம சக்தி தேவ. இப்படியா இடங்கள்ல வந்து அநேகமானவர்கள் வந்து அந்த நேரத்துக்கே வந்து கல்யாணங்கள கட்டிடுவார்கள். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய முன்னோர்களே குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னம் வரைக்குமே வந்து கொஞ்சம் குறைஞ்ச வயசுல வந்து கல்யாணம் கட்டுவார்கள். 14, 15 வயசுலயே கல்யாணம் கட்டுவார்கள். அது உண்மையான காரணம் என்னன்னா, அந்த காலத்துல விவசாயம் கடும் வேலை. விவசாயம் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நிண்டு கொண்டு செய்கிற ஒரு வேலை தான். அப்படி இருந்தபடினால தான் வந்து என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், நேரத்துக்கே வந்து கட்டி வச்சுருவார்கள். சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வரும். சொன்னா அது இங்க சக்திக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸும், கலாச்சாரம் இது எந்த எந்த அளவுமே நீங்க கதைக்கிற எந்த அளவுமே அதுக்கு தெரியாது. சரியா? அது சக்தி தன்னை சமப்படுத்துறதுக்குரிய வேலைய தான் பார்த்துக்கொள்ளும். அது ஆணோ, பெண்ணோ. நீங்கள் சொல்ற அந்த போலி புனித விடயங்கள் அல்லது வேற வேற விஷயங்கள் எதுவுமே வந்து அதுக்கு தெரியாது. அப்படி ஒன்று இல்ல. சரியா? இப்ப நீங்க வெள்ளைக்காரங்களுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் அத ஈஸியா விட்டுர்றான். விளங்குதா? அப்ப அதால அங்க பிரச்சனை வரப்போறதில்ல. இப்ப ஒன்று இல்லைன்னா இன்னொன்று. அவன் 13ஓ, 14 வயசுல இருந்து அவன் அதே வேலைய எதிரிவான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருந்தாலுமே, நீங்க அடையா கவனிப்பாங்க. பெரிய ஃபுட்பால் பிளேயர் எல்லாம் பாருங்களேன். வருஷத்துக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருப்பான். வருஷத்துக்கு 1ன்றதும் குறைவுன்றே சொல்லலாம். சரியா? ஏன்னு சொன்னா, இந்த ஹை எனர்ஜில இருக்கிறவைக்கு வந்து, அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். சரியா? உங்க புனிதம் அப்படின்றது வந்து உண்மையில என்ன சொல்லுச்சுன்னா, அடக்கி ஒடுக்கி அந்த எனர்ஜிய வந்து ஒரு அளவுக்குள்ள வச்சிருக்கீங்க தான் உண்மையில நடக்குது. நீங்கள் இப்பல்லாம் பாருங்க, இந்த காலத்துல வந்து கல்யாணம் செய்றதுக்கே கஷ்டம். ஏன்டா 30 வயசானாலும் கட்ட மாட்டாங்களாம். ஏனென்றா, அவங்கள்ட்ட எனர்ஜி இருக்காது. படிக்கிறேன்னு சொல்லி 24 வயசு, 25 வயசு வந்து ஆயிரும். சரி, அதுக்கப்புறம் வேலை தேடுறதுக்கு ஒரு 4, 5 வருஷம் ஆகி, நொந்து நூலாகி உடம்பெல்லாம் போயிடும். அதுக்கு சக்தியே இருக்காது. உண்மையில கல்யாணம் செய்ய வேண்டிய தேவையே இல்ல. அப்படி செஞ்சாலும் பிள்ளைகள் இது எல்லாமே வந்து அது இழுபட்டும், இல்ல பிறக்காம கூட நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க இன்றைய காலத்துல மிகவும் கவனமா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த தவில் வித்துவான்களா இருக்கட்டும் சரி, வேற விஷயங்கள்ல இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். அந்தந்த சமூகம் இத வந்து உண்மையில கவனமா எடுத்துக்கொள்ளணும். காரணம், அது அந்த சமூகத்தையே நாங்க முதல்ல கவனிச்சு இப்ப ஐயராக்கள் எல்லாமே வந்து ஒரு நேரத்துக்கே கட்டிருவார்கள். மற்றது சில சடங்குகள் செய்யணும்னா கல்யாணம் செய்திருக்கணும்ன்ற மாதிரியான விதிகள் எல்லாமே வந்து பிராமணர்களுக்குள்ள இருக்குது. அவர்களும் இதே மாரி ஒரு டைப்புக்குள்ள இருக்கிறார்கள் தான். ஆனால் இங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, இப்ப இதே மாரி இருக்கணும்னா எல்லாருக்குமே இது வேலை செய்ய மாட்டாட்டா இல்ல. இந்த எனர்ஜி வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி. இப்ப நீங்க இவர பார்த்தா கூட, இவருக்கு அந்த திறமை இருக்கு. ஆனா அதுக்காக இதே இவற்ற வயசுல வாசிக்கிற எல்லாருக்கும் அந்த திறமை இருக்கான்னு கேட்டா இருக்காது. விளங்குது. அதத்தான் சொல்றோம். அந்த திறமை குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் வரப்போது. அத சரியா வந்து நீங்கள் கண்டுகொள்ளணும். இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னு சொல்லினா, இப்பத்த அண்மையில இவர்கள் இப்ப கதைக்கிற விடயத்துக்கு வந்து கொள்ளலாம். இந்த ஃபோன் பாவனை, இந்த வேற வேற விஷயங்கள பற்றிலாம் சொல்லிக் கொள்ளினோம். பிள்ளை ஒழுங்கா ஒழுங்கா பிள்ளைய அம்மா, அப்பா வளர்க்க தெரியாதான்னு கேட்கினோம். வளர்க்க தெரியாத நீங்கள் உங்கண்ட எல்லா பெற்றோருக்குமே சேர்த்தே ஒரு விடயத்த சொல்றோம். இன்றைய காலகட்டத்தில நீங்கள் உங்களுக்கு பிறக்கிற எந்த ஒரு பிள்ளையுமே உங்கண்ட பிள்ளையே இல்ல. அது 2வது நீங்கள் அந்த புள்ளையில வளர்க்கவே இல்ல. அவ்வளோதான் விஷயம். நீங்க வடிவா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னம் இல்ல ஏன் ஒரு 2,500 ஆண்டுக்கும் இல்ல. ஒரு 90ஆம் ஆண்டுக்கு முன்னம் தான் உண்மையில இது எல்லாமே கண்ட்ரோல்ல இருந்தது. அம்மா, அப்பான்ற சொல்லு பிள்ளை கேட்கும். இல்ல அம்மா, அப்பாவுக்கு பிள்ளைய தெரியும். பிள்ளைக்கு அம்மா, அப்பா தெரியும். அந்த இடைவெளி சரியா இருக்கும். உண்மையில சரியா வளர்த்துக் கொள்வாங்க. அது வளர்த்ததுக்கு ஏத்த மாரியே விளங்குதா? என்ன சொன்னா அந்த கண்ட்ரோல் வந்து அவர்ட்ட இருந்துச்சு. ஆனா 2000 ஆண்டுக்கு பிறகு உலகாயுத அந்த அவர்களுடைய புதிய உலக ஒழுங்கில முதல் விஷயமே பிள்ளைகள வந்து பெற்றோரிடம் பிரித்தெடுக்கிற விஷயத்த தான் செய்தார்கள். அதுல முக்கியமாக வெற்றியும் கண்டார்கள். அது எப்படி அவர்கள் வெற்றி கண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
படிச்ச கவர்மெண்ட் வேலைக்கு போற இல்ல 2 அம்மா, அப்பா வேலைக்கு போற மாதிரி செட் பண்ணாங்க. அப்ப பிள்ளைய கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அப்ப அங்கேயே ஒரு இடைவெளி வந்துரும். சரியா? என்ன வேலை தான் உங்களோட வாழ்க்கையில முக்காவாசி நேரம் நீங்க வேலை தான் செலவிட போறீங்க. அப்ப 2 பேரும் போய் அத பெரிய பிரச்சனை. அதுக்கு முந்தின விட அப்படி இல்ல. அது தோட்டத்துல உழுவுறதோ, இல்ல வேற எந்த ஒரு என்ன இரும்பு படிக்கிறான்னாலும், தேப்பன் வேலை செய்றது தான் பிள்ளையும் வேலை செய்ய போதுங்க. விளங்குது. நெறையாவே அப்படியே பரம்பரை பரம்பரையா ஒரே இதுல தான் செய்து கொண்டு போயிருக்கு. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட குடும்பம் வந்து வெளியில அந்த ஸ்ப்ளிட் ஆயி பிரிஞ்சு அங்க இங்கேன்டு போய் நிக்காது. எல்லாரும் ஒரே வட்டத்துக்குள்ள நின்னு சுத்தி கொண்டிருப்பீங்க. மாமன், மச்சான் எல்லாமே நிக்கைக. அது ஒரு வேற. உண்மைய சொன்னா அதான் மேல வளர்க்கிற விதம். ஏன்னு சொன்னா மாமன் ஒன்று சொல்லுவான், சித்தப்பன் ஒன்று சொல்லுவான். சுத்தி இருக்கிறவன்லாம் சொல்லிக்க வளரும். பட் அவன் பார்ப்பான். அப்போ ஒவ்வொருத்தரையுமே தெரியும். நீங்க அந்த காலத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு. இது தேறாதுன்னு சொல்லி கல்யாணம் கட்டாம கட்டி வைக்காம விட்டதும் இருக்கு. முந்தி சமூகம் தான் கல்யாணத்த கட்டி வைக்கும். இவன் சரி வர மாட்டான் அதுக்குன்னு சொல்லி கல்யாணம் கட்டியே வைக்காத ஆட்கள் கூட இருப்பாங்க. சரியா? சில பேருக்கு நேரத்துக்கே கட்டி வச்சுருவாங்க. சில பேருக்கு பார்த்து கட்டி வைப்பாங்க. அது எப்படி அது சொன்னா, சமூகம் பார்த்து கொண்டிருக்கும். சரியா? பார்த்து கொண்டிருக்கைக்க, ஓகே இவருக்கு இதுன்னு சொன்னா, அந்த அந்த சக்தி, அந்த ஆன்ம சக்திய பேலன்ஸ் பண்றதுக்குரிய வயசு சரியா வரைக்க டக்குனு கட்டி வச்சுருவாங்க. இப்பவும் சில குடும்பங்கள் அத சரியாக கடைப்பிடிக்கிறபடினால, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தப்பித்துக் கொள்ளுது. இப்படியான பிரச்சனைகள உடனடியாக அங்கேயோ, இங்கேயோன்னு சொல்லி கை காட்டுறது, இந்த குற்றம் சுமத்துறதெல்லாம் உண்மையில என்னதுக்குன்னா, சமூகம் சாதாரணமாகவே இது இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்குது. ஆனால் இந்த மாரி ஆள்கள கை காட்டுவதன் மூலம் இவங்க தங்கள புனிதப்படுத்திக் கொள்றது. இல்ல அந்த தியரிய இவங்க நம்புற புனிதத்த திருப்பி திருப்பி வள்ளி அடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அப்படி இல்ல, இப்படி இல்லைன்றது. ஆனா உண்மையில விஷயம் இது மட்டும் தான் இங்க நடக்குது. உண்மையில நீங்கள் ஆராயாம இருக்கட்டும். இந்த விஷயத்த இதே மாதிரி அணுகினீங்கன்னு சொன்னீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே வரப்போறதில்ல. இப்ப அண்மையில கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆய்வு இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு ஒரு ஆய்வு ஒண்ணுல பார்த்தேன். ரிசர்ச் பேப்பர் ஒண்ணுல. அதுல சொல்றா அப்படி சொன்னா, இந்த கை விரல்களால செய்யப்படுற விடயங்களுக்கு அப்படியானவர்கள் அதிகமான கேர்ள் ஃபிரெண்ட் ஈஸியா எடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் செய்திருக்கிறாங்க. அப்ப அவங்க அதுக்கும் அதே அதே மாரி ஒரு லிங்க் தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப நீங்கள் அப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இதுக்குள்ள எங்களுக்கு தெரியாமலேயே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். நன்றி.